அப்படி ஒருத்தன் நல்லா இருக்குன்னு சொன்னா போதுன்னு நினைக்கிற டைம்ல எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதும் என்னால சந்தோஷம் தாங்க முடியல சார். ஆனா அந்த சந்தோஷம் உடனே போயிடும்னு நான் நினைக்கவே இல்லை சார். மறுபடியும் எப்பவும் போலத்தான் எல்லாமே நடந்துச்சு. உன் ப்ராப்ளம் எனக்கு புரிஞ்சது. நீங்க அவங்கள விட்டு போயிடுவீங்கிற பயத்துல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி இருந்தாங்களே தவிர மனசுல அவங்க மாறவே இல்லை. ஆனா அவங்கள மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. அந்த பயத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் காட்டணும். அப்பதான் உங்க ப்ராப்ளம் நிரந்தரமா சரியாகும். அப்படியா சொல்றீங்க? அதே தான், வேற ஆப்ஷனே இல்லை. சரிங்க சார், அப்படியே பண்றேன். நான் போயிட்டு வரேன் சார். ஆல் தி பெஸ்ட். எல்லா ஏவும் டஸ்ட் பட்டு போயிருச்சு சார். உனக்கு அப்படி புரிஞ்சுதா? அவ செத்துட்டாளேன்னு சந்தோஷப்படாதீங்க. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவளோட ஆத்மா நிச்சயமா உங்களை சும்மா விடாது. என்னது ஆத்மாவா? நெக்ஸ்ட். ஹலோ, நான் நெக்ஸ்ட் சொன்னது வெளியே இருக்கிறவங்கள உள்ள வர சொல்லி, உள்ள இருக்கிறவங்கள வெளியே கொண்டு போக இல்ல. தெரியும், ஆனா நாங்க போனது நீங்க நெக்ஸ்ட் சொன்னதுக்காக இல்ல. இங்க எங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகாதுன்னு. டேய், நான் என்ன பைத்தியமா? இன்னும் ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எப்படி சொல்லுவேன்? இப்ப வந்தவங்களுக்கு கொடுத்தீங்களே ட்ரீட்மெண்ட், அது போதும் உங்களால முடியாதுன்னு சொல்றதுக்கு. ஐயோ டேய், முதல்ல இவன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்றா. அதான் வந்தவங்களாம் சொன்னாங்கல்ல, அப்புறம் நான் ஏன் சொல்லணும்? ஐயோ ஐயோ, அது அவங்க ப்ராப்ளம்டா. இவன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவங்களுக்கு ப்ராப்ளமே இவனால தான். டேய் உன்ன, டேய் கன்ஃபியூஸ் பண்ண உன்னை கொன்னுடுவேன். இதுல என்ன சார் கன்ஃபியூஷன் இருக்கு? இப்போ நாங்க இங்க வந்ததும் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? இவன் லவர் இவனை கழட்டி விட்டா அதுல இருந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் இவன் ஃபிளாட் ஆயிடுறான்னு சொன்ன. அதுக்கப்புறம் வந்து அந்த பெரியவர் என்ன சொன்னாரு? அந்த பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தி, அவன் முறை பையன் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் கிறுக்கு ஆயிடுதுன்னு சொன்னாரு. சரி, அந்த தாபாக்காரன் அவன் பொண்டாட்டி கோபக்காரி, ஆனா ஒரு நாள் மட்டும் அமைதியா இருந்தா, அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டான்னு சொன்னானே. இப்ப சொல்லுங்க, அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு அப்படி ஒரு நாள் பிஹேவ் பண்ணாங்க? அதுக்கப்புறம் ஏன் அப்படி இல்ல? எதுக்காக இல்ல? எதுக்கு இல்லனா, அங்க இருந்த முறை பையன் இந்த தாபா கஸ்டமர் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். டேய், நீ என்னடா சொல்ற? அது மட்டும் இல்ல, அந்த செத்து போன தாரா, உங்களை மாட்டி விட்ட தாரா வேற யாரும் இல்ல, இவனோட லவர் தான். வாட்? அந்த தாரா இவன் லவரா? ஐயோ, அவ ஆத்மாதான். இவன் எங்க போனாலும் அங்க போய் அந்த பொண்ணுங்க உடம்புல புகுந்து இவனை அட்ராக்ட் பண்ணுது. அதுக்கு தான் இவன் ஒரே லுக்ல விழுந்துடுறான். டேய், வாய்க்கு வந்து அதெல்லாம் பேசாத. இந்த ஆத்மால எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த தாரா செத்து போயிட்டான்னு நான் நம்ப மாட்டேன். அவ செத்த என் கையால தான் சாவணும். அவ என்னெல்லாமோ பண்ணிட்டு போயிட்டா. அவன் என்ன பண்ணா பண்ணிட்டு போட்டோம். அந்த பொண்ணை மட்டும் நீங்க திட்டாதீங்க. திட்டக்கூடாதுரா, வெட்டணும். அவ பேரை சொன்னாலே என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. பிளட் பாயில் ஆச்சுன்னா போய் ஃப்ரிட்ஜ் எடுத்து வையே, அதுக்கிட்ட எல்லாம் வச்சுக்காத. நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? செத்தவங்களை அப்படி திட்டக்கூடாது சார், விட்டுருங்க சார். என்னத்துல விட சொல்ற? எதுக்கு விடணும்? டேய், அவ என்ன மட்டும் இல்லடா, உன் ஃப்ரெண்ட கூட பைத்தியமாக்கி வச்சிருக்கா. அத மறந்துடாத. அதெல்லாம் சரி, ஆனா இந்த சிச்சுவேஷன் என்னடா சிச்சுவேஷன்? எந்த சிச்சுவேஷன்லயும் அவளை திட்டுவேன். எவ்வளவு நேரம் வேணாலும் திட்டுவேன், இஷ்டத்துக்கு திட்டுவேன். பிளடி பீச், அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நீ அட போதும், எவ்வளவு சொன்னாலும் உங்க மூளைக்கு ஏறாதுல. அவன் ப்ராப்ளம் என்னன்னு கேட்ட உடனே நான் என்னன்னு சொன்னேன். என்ன சொன்ன? அவன் லவர் ஆவியா மாதிரி அவன் போற இடத்துக்கெல்லாம் போறான்னு சொன்ன. இப்ப அவன் எங்க இருக்கான்? இதோ இங்கதான் படுத்து கிடக்குறான். இப்ப அவன் கூட யார் யாரெல்லாம் இருக்கா? இது கூட நான் சொல்லணுமா? என் கண்ணன் குருடு நினைச்சியா? இப்ப நீ, நானு, அப்புறம் இந்த பொண்ணு தான் இங்க இருக்கோம். இப்பயாவது நம்புறீங்களா ஆத்மா இருக்குன்னு? என்ன பாதிதான் தலையாட்டுற? கொஞ்சம் தான் புரிஞ்சது போல இருக்கு. பரவாயில்ல விடு, கோட்டிங் கூட பாதிதான் இருக்கு.
என்னையவே அடிக்கிறியாடி, இன்னைக்கு செத்தடியா கையால. நில்லுங்க சார். சார் சார் நில்லுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஏன் சார் கோவப்படுறீங்க? அது ஆவின்னு சொன்னா நம்புங்க சார். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த ஆவி பேயெல்லாம் நம்ப மாட்டேன். நான் சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜிஸ்ட். அது ஆவின்னு நம்மளனாலும் பரவாயில்ல. நீங்க இடிச்சிங்களே அந்த செவர், அதையாவது பார்த்து நம்புங்க சார். நான் சொல்றது கேட்டு கொஞ்சம் கூலா டீல் பண்ணுங்க சார். அட்லீஸ்ட் அவன் எப்படி செத்தானா அது தெரியும். இன்னைக்கு என் கையால உன் கதை முடிஞ்சது. இத பாரு பரிமளா, என் பேரு தாரா. பைத்தியம் மாதிரி பேச பல்ல உடைச்சிடுவேன். நீ அடிச்சா உடைய போறது ஏன் பல்லு இல்ல, உன்னோட பிஏ பரிமளா பல்லு. அதுவே நான் அடிச்சேன் வை, நான் யார் அடிக்கிறேனோ அவங்களோட பல்லுதான் உடையும். என்னையே அடிப்பேன்னு சொல்றியா? உன்னை சாவடிச்சிடுவேன். சைக்காலஜிலேயே லாஜிக் இருக்கு, ஆனா இந்த லாஜிக் உனக்கு கொஞ்சம் கூட தெரியலையேடா. நீ பிட் அடிச்சு பாஸ் பண்ணியா என்ன? எனக்கு இதே டவுட் தான். ஆல்ரெடி செத்தவள மறுபடியும் சாகடிக்க போறேன்னு சொல்ற. அப்படி பண்ணா நீ என்ன சாவடிச்ச மாதிரி இல்ல, உன் பிஏவ மர்டர் பண்ண மாதிரி. அதுக்காக நீ கம்பி என்னத பாரு. அந்த தாராவை உன் கேஸ்ல சிக்க வச்சதுல இருந்து அவளை பத்தின எல்லா என்கொயரியும் பண்ணிட்டேன். சோ எனக்கு அவளை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். இவன் சொன்ன மாதிரி அந்த தாரா செத்து இருந்தா நீ இங்க உயிரோட இருப்ப. ஒருவேளை அவ உயிரோட இருந்தா நீ என் கையால இங்கேயே செத்துருவ. இப்ப சொல்லு, இவன் கூட உனக்கு எப்படி பழக்காச்சு? 2 பேரும் எப்படி பிரிஞ்சிக்க? நீ எப்படி செத்த? எல்லாம் டீடைலா சொல்லு. டேய், நீ பெரிய ரைடர்னு எனக்கு தெரியும். கிக் பண்ணது போதும், கேட்ட மூடிட்டாங்க. ஓ ஷிட், 3 கிலோமீட்டர் 1 கேஸ் பீர். பைக் இல்லாம எப்படி மச்சான்? ஃப்ரெஷர்ஸ் வந்திருக்கானுங்கல்ல, 2 பேரை கூப்பிடு. சே, தூக்கத்தை கேரளுக்கு எடுத்துட்டானுங்க. டேய், இந்த ஜூனியர்ஸ் யார்கிட்டயும் சொல்ல மாட்டானுங்களே? அவனுங்களுக்கு அவ்வளவு தைரியம்லாம் இல்லடா, சின்ன பசங்க. மெதுவா பேசுறா, கேட்க போகுது. டேய், எங்க கூட ஒன்னா நடக்கிறீங்க, நாங்களும் நீங்களும் ஒன்னா. போ, பின்னாடி வாங்க. அது 3 இயர்ஸ்னா அவ்வளவு கேப் இருக்கணும். வாங்கடா. அட்லீஸ்ட் உங்க பேரையாவது என்னன்னு கேளுங்கடா, ஒரு சேஃப்டிக்கு. டேய், உங்க பேர் என்னடா? என் பேர் சதர்னா. என் பேர் வசந்த்னா. ஏய், என்னடா அண்ணா, நாங்க என்ன காட்டுவாசியா? ப்ரோன்னு கூப்பிடுங்க. ஏய், ப்ரோனா என்னடா? ப்ரோனா புரோக்கரா? சிட்டில இப்படி ஸ்டைலா சொல்லுவாங்க. ஏய், அண்ணனும் வேண்டாம், ப்ரோ வேண்டாம், சிம்பிளா சார்னு கூப்பிடு. சரிங்க சிம்பிள் சார். வாங்கடா. சரி, செமஸ்டர்ல என்னடா மார்க்? பீர் கொண்டு வரதுக்கு இவ்வளவு டீடைல்ஸ் தேவையானா? அழாதீங்கடா, உங்களுக்கு ஒண்ணு தரேன் எடுத்துட்டு வர்றதுக்கு. எனக்கு பீர்லாம் பிடிக்காதுண்ணா. சரி, சிகரெட்டு? எதுவும் பிடிக்காதுண்ணா. ஆஹா, இன்னைக்கு செம்ம லக்குடா. இது வரைக்கும் 99 பேரு கத்து கொடுத்துருக்கேன். 100வது ஆள் நீ தான். கமான், பத்த வை. நானா ப்ளீஸ், நான் வேணாண்ணா. டேய், அப்படிலாம் விட முடியாது. இன்னைக்கு நான் செஞ்சுரி அடிச்சே அவன் தான். சும்மா ஓர சீனை போட்டுக்கிட்டு. டேய், பழக்கமே இல்லைன்னு தானடா சொன்னேன். ஒரே பால்ல செஞ்சுரி அடிச்சிட்ட. என்னது, அவ்வளவுதானா? நல்லா இருக்குண்ணா. இன்னொன்னு கூட. டேய், எங்களுக்கே இல்ல, போடா. அண்ணா 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 ஒன்னே கொடுத்துட்டு போறா. பீர் கேட்டா கூட வாங்கி தரானுங்க, சிகரெட் கேட்டா ஓடிட்டுறானுங்க கஞ்ச பயலுங்க. ஆமாண்ணா, எனக்கு கத்து கொடுத்தீங்க சரி, ஆனா இவனுக்கு? டேய், இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஷாக் போதுண்டா. வேணும்னா நீயே கத்து கொடு. கேட்ச். நோ, இவன் ரொம்ப ஓவரா பண்றானா? அது அண்ணா, லைட்டர்ல கேஸ்.
தம்பி வசந்த், ஒரு நிமிஷம் இப்படி திரும்புமா? டேய் என்னடா பண்றீங்க? வாங்க. சார், இதோ வந்துடுறேன் சார். வா வா. ஆமா சார், ஃப்ரெஷர் கூட தம்ம சேர்ந்து அடிக்கலாமா? யாரா இருந்தா என்னடா, சும்மா அடி அடி. அண்ணா இவன் ஹலோ சாந்தி. தாரா, அங்க எல்லாம் ஓகேவா? இங்க எல்லாம் ஓகே. நம்ம பெட்ல ஜெயிக்கிறோம், நீ எக்ஸாம் எழுதுற, ஓகேவா? சாரி டி, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ ரிஸ்க் எடுக்கிற. ஓகே ஓகே பாய். வந்துடுறேன். தாரா, தாரா என்னாச்சு? ஹலோ? ஒன்னும் இல்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய். எங்க ப்ளீஸுங்க, நான் பையன் மாதிரி ஆக்ட் பண்றதுக்கு 60,000 பெட் மாட்டினேன்னா தோத்துருவேங்க. சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எப்பா நடுவுல நீங்க வேறயா? எனக்கே 1008 பிரச்சனை இருக்குங்க. டேய் என்னடா நொண்டி நொண்டி வர? அது வெயிட்டா இருந்தா பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கூட. ஒன்னால இவ்வளவு வெயிட் தூக்க முடியாதுண்ணா. என்னது? இவ்வளவு நேரம் அவன் தானே தூக்கிட்டு வந்தான். பரவாயில்ல. சரி வா. தப்பிச்சிட்டா. தேங்க்ஸ்ங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த பெட்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. நான் இருக்கேன்ல, கைய கொடுங்க. சதன். தாரா. அப்பா என்ன வெக்கம். இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா பேசிக்காவே நீங்க நல்லவர்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரொம்ப நல்ல பையன். ஆனா இவனுங்க இருக்கானுங்களே, எனக்கு எடுத்துருவானுங்க குடி சிகரெட்னு. பசங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்கணும். ரொம்ப நல்லவங்களா இருந்தா கண்ணு பட்டுடும்ல. இதெல்லாம் கண் திருஷ்டின்னு நினைச்சுக்கோங்க. ஏதோ நீங்க சொல்றீங்க. சபா. டேய் அத இங்க கொடு. சபா. வாங்க. உங்களுக்குலாம் வயித்தால தாண்டா போவோம். எங்க போயிட்டா? ஓ பா. சொல்டா சதன். அதானா அந்த பொண்ணோட டீடைல்ஸ். பொண்ணா? எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சியா? காலையிலே ஃபோன் பண்ற. என்னன்னா நீ தானே உன் சிஸ்டர் கிட்ட டீடைல்ஸ் கேட்டு சொல்றேன்னு சொன்ன, அதுக்குள்ள மறந்துட்டியா? அதானே ஒரு ஜூனியரோட லவ் சக்சஸ் ஆகுதுன்னு உனக்கு பொறாம. டேய் 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 டேய், உங்க 2 பேருக்காக தானடா நீங்க 2 பேர் ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சு அமைதியா இருந்த. ஆனா டைம் கிடைக்கும் போது பேட் ஹாபிட்ஸ் போண்டா ஹாபிட்ஸ்னு மொக்க போடாம அவ ஃபோன் நம்பர் கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருக்கலாம். சரி கொஞ்சம் பேசி பழகி அப்புறமா நம்பரை கேட்கலான்னு பார்த்தேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, நான் கேட்டு வாங்கிக்கிறேன். ஹெல்ப் எல்லாம் இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். இன்னைக்கு நைட் 9 மணிக்கு அந்த பொண்ணு அனாதை பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருமா, போவாங்க. அப்படியா? தேங்க்ஸ்ண்ணா.